அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 6 மாதத்தில் மீண்டும் தேர்தல் வரும் என்று முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தோல்வியின் விரக்தியில் திரு ஸ்டாலின் பேசுவதாக தவேகா விமர்சனம் செய்திருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விரைவில் தேர்தல் என மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறார் ஸ்டாலின் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் புரிந்தர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், 1 மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின். 6 மாதத்திற்குள்ளாக மீண்டும் தேர்தல் வரும் என்று சொல்கிறார். தேர்தல் வரும் என்ற சூழல் உருவாகும் என்று நம்புகிறாரா, இல்ல தேர்தல் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா? 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று இயற்கையாக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அது ஒரு காரணம். 2வது காரணம், ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டு அடுத்த 6 மாதம் அல்லது 8 மாதத்திற்குள் மொத்தமாக தேர்தல் வந்து விடுமோ என்கிற நினைப்பு. காரணம் என்னவென்றால் 2029 தான் என்று சொல்லப்பட்டாலும் 2028 பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் வருகிறது, காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களுக்கும் வருகிறது. காங்கிரஸுக்கு முக்கியமான மாநிலங்களும் கூட. உதாரணமாக கர்நாடகா, தெலுங்கானா முக்கியமான மாநிலங்கள். பிஜேபிக்கும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் முக்கியமான மாநிலங்கள். அப்போ அந்த மாநிலங்களுக்கு 2028 தேர்தல் நடத்திட்டு உடனடியாக அடுத்த சில மாதங்கள்ல 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியாதுங்க. 2027 நடக்கிற உத்தரப்பிரதேச தேர்தல், 2028 நடக்க போகிற தேர்தல் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்முலா அதுல கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை அந்த ஃபார்முலா என்ன என்பது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே யூகித்து விட்டாரோ என்னமோ, அது நமக்கு தெரியாது. இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா கூட திமுக எதிர் நிலைப்பாடு தானே. ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா 6 மாதத்தில் மீண்டும் தேர்தலை மத்திய அரசு அறிவித்தால் அதற்கு எதிர்ப்பு தானே வரும். திமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு தானே வரும். அதை ஆமோதித்து பேச மாட்டாங்க தானே. அது ஆட்சியில் இருந்தால் வேறு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாவிட்டால் வேறு நிலைப்பாடு. அது எப்போதும் அரசியல் தானே. அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. அதாவது இதுல பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை கூடினால் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு கீழே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை கூடித்தானே ஆகணும். உதாரணமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40, 60 ஆக்குனா 2 மாநிலங்களிலுமே சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையும் கூடித்தானே ஆகணும். 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படி வர முடியாது இல்லையா? சோ ஏதோ ஒரு வகையான ஒரு மேஜர் சேஞ்சை நோக்கி போகுதுங்க. பிஜேபிக்கு எப்போ கான்பிடன்ஸ் வரும்னா அந்த 2/3 எப்படியாவது வரும்போது. அதுக்கே 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு, பாராளுமன்றம் 2 அவையும் ஒன்னா கூட்டணுங்க, லோக்சபா ராஜ்யசபா. அது முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது திமுக ஒன்னு ஆதரிக்கணும், இல்ல வெளிநடப்பு செய்யணும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளிநடப்பு மிக எளிதாக செய்து விடுவார்கள். இதை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டியதுதான். அப்ப எது எப்படி இருந்தாலும் நம்பர்ஸை கால்குலேட் பண்ணாம இனிமேல் டீலிமிட்டேஷன், விமன் ரிசர்வேஷன் பில்லு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பிஜேபி எடுக்காது. இப்போ இன்னைக்கு காலையில கூட ஆங்கில பத்திரிகைகள்ல நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டாங்க. அவர்களை பொறுத்தவரையில் அது கண்டிப்பாக பாஸ் செய்து விடுவார்கள். மொத்தம் 3, டீலிமிட்டேஷன் 1, விமன் ரிசர்வேஷன் 2, இன்க்ரீஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சீட்டு 3. இந்த 3 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரத்தான் செய்யும். அப்போ 2027, 28, 29 இதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கணும். மோடி அவர்கள் போற உலக சுற்றுப்பயணத்தை பார்த்தால் மோடி அவர்களே அடுத்த பிரதமர் கேண்டிடேட் கிடையாது. டெல்லி நண்பர்கள் அதை சொல்கிறார்கள். அவர் கிடையாதுங்க, வேற யாராவது ஒருவர். இந்த வேற யாராவது ஒருவர் யார் அப்படின்னா யோகிக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ராம ஜென்ம பூமி, அந்த ராம் மந்திரோட அது சம்பந்தமான ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்ல பெரிய சிக்கல் இருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து தான் டெல்லி முடிவெடுக்கும். அப்படியான முடிவெடுப்பது என்று வரும்போது திமுகவுக்கு அது குறித்த தகவல்கள் கிடைத்திருக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 1 வாரத்திற்கு நேர்பட பேசுக்கான தலைப்புகளை கொடுத்துட்டீங்க. முதல் 3-4 நிமிடங்களுக்குள்ள பேசும்போது இதுல தேர்தல் முடிவு வெளிவந்த பிறகு அந்த ஆட்சி அமைப்பதற்கு தவேகா சிரமப்பட்டு கொண்டிருந்த சூழல எந்த கட்சியும் உடனடியாக தேர்தல் வருவதை விரும்பல. அது திமுகவோ அதிமுகவோ தவேகாவோ இல்ல கூட்டணி கட்சிகள் யாருமே விரும்பல அப்படின்னு நம்ம பேசணும்.
இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, உடனடியாக தேர்தல் வந்தால் பெரும்பான்மை பலத்தோடு தாவேகா ஜெயிச்சிரும் அப்படின்னு இந்த கட்சிகள் நினைப்பதாக அப்படின்னும் பேசப்பட்டது. 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் வந்தால் தாவேகா தனி பெரும்பான்மையோடு 180 200 அப்படின்னு ஸ்வீப் பண்ணி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடும், அது தாவேகாவுக்கு தான் லாபம் அப்படின்னு தாவேகா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் சொல்றாங்களே. 6 மாதத்துல மீண்டும் தேர்தலாம் அது தாவேகாவுக்கு அட்வான்டேஜா எதிர்கட்சிகளுக்கு அட்வான்டேஜா? இப்ப இருக்கிற நிலைமையில திமுக கூட்டணியில கட்சிகள் இல்லை, அவங்க பெரும்பாலும் தாவேகா கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அப்ப தாவேகா கூட்டணியில தான் அவங்களுக்கான தொகுதி பங்கீடு எல்லாமே நடக்கணும். திமுக என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிச்சோ அதை தாவேகா ஃபேஸ் பண்ண தானே செய்யும். அவங்க வந்து பழைய மாதிரி 233லயும் நிக்க முடியாத, பெரிய அளவுக்கு தொகுதிகள் விட்டு கொடுக்க வேண்டியது வரும். காங்கிரஸ் கட்சி இப்பவுமே சொல்லுது. அப்போ அது வந்து அரசியல் ரீதியாக பிற கட்சிகளுக்கு அட்வான்டேஜ்னு மற்ற கட்சி கால்குலேட் பண்ணும். திமுக அண்ணா திமுக ஒரே அணியில தேர்தலை சந்திக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? முன்பு அது நடந்திருக்கு, நடக்கலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு வகையான அரசியல் நிலைப்பாடு. அதாவது இதுல வந்து அரசியல்ல வெற்றி முக்கியம், வெற்றி தான் முக்கியம்னு வரும்போது கேடரை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். திடீர்னு பாத்தீங்கன்னா கேடர் காலையில இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க திமுக கேடர்ஸ். ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ, அவர் அது சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் அதை முன்வைத்து தானே காலையில இருந்து போராட்டங்கள் நடக்குது. அப்போ கேடரை ஆக்டிவேட் பண்றாங்களா இல்லையா, இதான் கேள்வி. நியாயமா பார்த்தா கேடர் வந்து டிமோரலைஸ் ஆகி இருக்கணும் இப்ப இருக்கிற நிலைமையில. ஒப்பீட்டளவுல அதிமுகவை விட திமுக கொஞ்சம் உற்சாகம் கூடுதலா தெரியுதுன்றீங்களா? திமுக வந்து கேடர்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மொபிலைஸ் பண்றாங்க. அதிமுக வந்துங்க செட்பேக்ல இருக்கு. அவங்க வரிசையா எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா 6 பேர், இன்னும் ஒரு 4 பேர் வருவாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஆக மொத்தம் 10. இப்ப அதிமுகவுக்கும் இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. 10 தொகுதிகளுக்கு உடனடியா இடைத்தேர்தல் வராம ஒட்டுமொத்தமா தேர்தல் வந்துச்சுன்னா இடைத்தேர்தல் கான்சென்ட்ரேஷன் கிடைக்காது. அதாவது ஒரு தேர்தல் 2 தேர்தல் இடைத்தேர்தல்னா ஒட்டுமொத்தமா தாவேகா தன் முழு பலத்தை காட்டி உள்ள இறங்கும். திமுக என்ன ஃபார்முலா கடைபிடிச்சதோ அதைத்தானே தாவேகா கடைபிடிக்கும். இடைத்தேர்தல் ஃபார்முலா இருக்குல்ல, திருமங்கலம் ஃபார்முலாவோ இல்ல வந்து சங்கரகோயில் ஃபார்முலாவோ, நமக்கு தான் ஏற்கனவே ப்ரூவ்டு ஃபார்முலாஸ் இருக்க. 10 தொகுதிகளுக்கு வந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எல்லா தொகுதிகளையும் சமமா வந்து பெரிய அளவுக்கான ரிசோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணணும், எல்லா தொகுதிகளுக்கும் விஜய் போகணும், இப்படி அதுல பிரச்சனை இருக்கு. ஆனா 2019 இடைத்தேர்தல் வரும்போது ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கு அதிமுக ஜெயிச்சுச்சுல, அந்த அட்வான்டேஜ் இப்ப தாவேகாவுக்கு இருக்காதா, கிடைச்சிடாதா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அண்ணாமலையோட கட்சி அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்க போறாங்க, இது நமக்கு தெரியாத கொஸ்டின்ங்க. தாவேகாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, அதுல நான் மாற்று கருத்தே வைக்கல. 2 கட்சியாக இருந்ததை திமுக அதிமுக இருந்ததை திமுக அதிமுக தாவேகான்னு மாத்தியாச்சு, களத்தை மாத்தியாச்சு. அப்போ ஒருவேளை அண்ணாமலை வரும்போது அது இன்னமும் களம் மாறுங்கிற ஒரு யூகம் இருக்கும். தலைவர்கள் எல்லாருமே கணக்கு தாங்க. கணக்கு பாடத்தில் நம்ம ஃபெயில் ஆனாலும் தொடர்ந்து அட்டம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது. திருப்பி கணக்கு எழுத வேண்டியதான். திரு சாமிநாதன், மீண்டும் மீண்டும் தேர்தல் வரும், 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் வரும் அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசுவதனுடைய சாராம்சம் என்ன? முதல்ல திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னா திமுகவினர் இன்னும் கொஞ்சம் தீவிரமா களப்பணி செய்து கொண்டே இருப்பாங்க, சோர்வடைய மாட்டாங்க. அதுதான் அதுல மைய பொருள் அப்படின்னு நான் பாக்குறேன். 2வது மிக முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு பல விஷயங்களும் நம்ம பாக்குறப்ப தாவேகாவுல தொடர்ச்சியா பல நபர்களும் இணைந்துகிட்டே இருக்காங்க. அப்ப பிரதான எதிர்கட்சி அப்படிங்கக்கூடிய இடத்துல திமுக தான் கவனம் குவிக்கிற இடத்துல இருக்கு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் திமுகவுக்கு இருக்கு. சோ அந்த வகையில தான் சார் ஒரே ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்ல விரும்புறேன் இந்த இடத்துல. கடந்த ஜூன் மாசம் 7ஆம் தேதி பனையூர் பாபு அவர்களுடைய இணைப்பு விழா. அந்த ஜூன் 7ஆம் தேதியிலையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார். இன்னும் 3 மாதங்கள்ல இந்த ஆட்சி வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற 3 மாதமாக தாங்குமாங்கிற வார்த்தையை ஜூன் 7 உபயோகப்படுத்தியிருந்தார். ஜூன் 16ஆம் தேதி சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருந்தார். அதாவது நம்முடைய புதுக்கோட்டை தொகுதியினுடைய விராலிமலை தொகுதியினுடைய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியினுடைய விஜயபாஸ்கர் அன்னைக்கு 16ஆம் தேதி ராஜினாமா செய்திருந்தார். நேற்று பெஞ்சமின் அவர்கள் 5000 பேரோடு ஒரு இடைப்போலா நடத்துகிறார். அங்கேயும் இதே வார்த்தைகளை சொல்கிறார், இன்னொரு 6 மாதத்தில் தேர்தல் வரலாங்கிறார். கிட்டத்தட்ட 20 அதே மறுநாளே கரூர் விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா செய்கிறார். அப்ப தாவேகா எதற்கு தயாராக இருக்காங்க? இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்ததான் பேசுகிறார் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனா தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இவர் பேசுகிறாரே, நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை, 4ஆக இருந்தது 6 ஆகிவிட்டது. அவர் பேசிய தொடங்கிய ஒரு 15 நாட்களுக்குள்ள ராஜினாமா எண்ணிக்கை 4லிருந்து 6 ஆகிவிட்டது. இன்னொன்று அவர்கள் இன்னொரு செயல்பாடு பாருங்க, தாவேகாவுக்கு மதிமுக போன்ற கட்சிகளுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க. அது வைகோ அவர்கள் இன்றைக்கு மறுத்திருந்தாலும் கூட அவர் முதல் நாள்ல தேங்காயை உடைத்தது போல சொல்லிவிட்டார்.
தானே யார் ராஜினாமா செய்ய சொன்னார் என்பதாக அவருமே தெரிவித்து விட்டார். அப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி இவங்க என்னன்னா, தாவேகாவை நோக்கி இன்னைக்கு பல நபர்கள் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் போய்கிட்டு இருக்கிறப்ப திமுகவிலையும் இருக்கிறவர்களை முதல்ல தக்க வைக்கணும். முதல்ல தக்க வைக்க வேண்டியது முதல்ல அடிப்படையான ஒன்று. திமுக தொண்டர்களை, நிர்வாகிகளை இன்னைக்கு அதிமுக பக்கம் போகிறவர்கள் போல நகர்ந்து விடாம அது இன்று வரை அதை ஒரு காப்பாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதை தக்க வைக்கிறதுக்கு தாவேகா ஆட்சியின் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஒரு 6 மாதத்துக்குள் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றப்ப திமுக எதிர் தாவேகாங்கிறத விஜய் எப்படி உறுதிப்படுத்தினாரோ முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்தியதை போலவே திமுகவும் நாங்க தான் களத்துல இருக்கோம். நேற்று ரொம்ப முக்கியமா பெஞ்சமின் அவர்களுடைய இணைப்பு விழால ஒரு விஷயம் பேசுகிறார் சார். ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அதுல முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றப்ப எம்ஜிஆரே இந்த கட்சியில் தான் இருந்தார், அவரே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டார், இந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார், இதே துணிதான் இன்னைக்கு தாவேகாவில் இணையக்கூடிய அதிமுகவினர். அப்ப அந்த இடத்தை அதிமுகவிலிருந்து செல்லக்கூடிய நபர்களை திமுக பக்கமும் இணைக்க வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாவற்றையும் மையப்படுத்தி தான் அவரு விஜய்க்கு நாங்க தான் எதிரி, தாவேகாவுக்கு நாங்கள் தான் எதிரி, நாங்க ரொம்ப வீரியமாக இருக்கோம் அப்படிங்கறத தொண்டர்களுக்கு அவர் செய்தியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு எதிர்கட்சியாக தேர்தல் வரும் என்பது ஒரு எதிர்கட்சியாக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் தாவேக பக்கம் போகாம தடுக்கணும். அந்த அடிப்படையில் திரு ஸ்டாலின் 6 மாதத்தில் தேர்தல், மீண்டும் தேர்தல், விரைவில் தேர்தல்னு சொல்வதை புரிஞ்சுக்கலாம். அதற்கு தாவேகா ஏன் மீண்டும் மீண்டும் ஆட்களை சேர்க்கணும், எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லணும்? அவங்களுக்கு ஏன் இந்த பதட்டம் வருது? கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, சேஃபாக தானே இருக்காங்க, பாதுகாப்பாக தானே ஆட்சி பொறுப்பாக இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தினம் தினம் ராஜினாமா செய்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்ங்கிற செய்தி ஏன் வரணும்? ஏன் அதை ஊக்குவிக்கிறாங்க? இல்ல, அவர்கள் பெரும்பான்மை என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரும் கனவோடு இருக்காங்க. நீங்க 2006 to 2011 திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக அன்றைக்கு இருந்தது. விஜய் ஜெயலலிதா அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். எப்பொழுதுமே ஆட்சி கவிழும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். மைனாரிட்டி அரசு அன்றைக்கு அந்த ஆட்சி முதல் நாள்ல இருந்து நிறைவு நாள் வரை ஒரு மைனாரிட்டி அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அப்ப கிட்டத்தட்ட அன்னைக்கு காங்கிரஸோ பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இன்றைக்கு இவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கு. இவர்களுக்கு என்னன்னா, நம்மளே நீங்க தொடர்ந்து எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறாங்களா சார்? ஒரு டெல்லி பிரதிநிதி போட்டா நீங்க ஏன் ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்தவரை போட்டாங்கன்னு கூட்டணி கட்சிகளே எதிர்க்கிறாங்க. பட் அதை எதிர்க்க வேண்டிய சமாச்சாரம் தமிழகத்தினுடைய பிரதிநிதியா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நியமிக்கணும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம், அதை எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுத்தா எதிர்க்கிறாங்க. இது திமுகவுக்கு பழக்கப்பட்ட அரசியல். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டணியில் இருந்த போதுதான் கிட்டத்தட்ட 12 மணி நேர வேலையை கொண்டு வந்த போது இடதுசாரிகள் எதிர்த்தாங்க, அந்த குரலுக்கு செவிமடுத்தாங்க. விசிகாவால ஒரு மது ஒழிப்பு மாநாட கள்ளக்குறிச்சியில போய் நடத்த முடிந்தது. அப்ப இதெல்லாம் தாவேகாவுக்கு புதிது. என்னடா அவங்க எப்ப பார்த்தாலும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடாக இருக்கலாம். சோ அப்ப இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி தங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை வந்திருக்கு. இதெல்லாம் இந்த 6 மாத கெடு 3 மாத கெடு கொடுத்த பின்பு தாவேகாவுக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகி இருக்கலாம். அது இயல்பாக ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆன ஒரு கட்சியா எதிர்கருத்தை சொல்றாங்க. சில நியமனங்கள்ல அதிருப்தி இருக்கு கூட்டணி கட்சிகளுக்குனா கூட ஆதரவை விலக்கி கொள்ளும் அளவுக்கு அவங்க போவாங்களா? ஆட்சிக்குள்ளேயே இருக்காங்கல்ல, ஐயுஎம்எல் உள்ள இருக்காங்க, பிசிகா உள்ள இருக்காங்க, காங்கிரஸ் உள்ள இருக்காங்க, இடதுசாரிகள் மட்டும்தான் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு தரக்கூடிய ஆதரவை விலக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் நகர்வார்களா? இடதுசாரிகள் கூட என்ன சொல்றாங்க, திரு வீரபாண்டியன் கூட சட்டப்படி நடக்கக்கூடிய அரசு அப்படின்னா தாவேகா அரசு சொல்றாரு. ஆமா ஆமா, நிச்சயமா அவர்கள் ஆதரவை விலக்கி கொள்ள மாட்டார்கள். ஆனா தாவேகாவுக்கு தன்னிச்சையாக தன் பலத்தை கூட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் இவர்களை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. அரசினுடைய கொள்கை முடிவுகள்ல இந்த கூட்டணி கட்சிகளுடைய தலையீடு அதிகமாக இருக்கு. சோ அப்ப நம்ம விருப்பப்பட்டதை செய்ய முடியும். விருப்பப்பட்டது எது? ஜனநாயகன் பட ப்ரொடியூசரை கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக போடுவது தொடங்கி பல விஷயங்கள்ல அவர்களுடைய விருப்பம் அல்லது செயல்பாட செய்ய முடியல. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஜோதிடர் நியமனத்திலிருந்தே அது தொடங்குகிறது அந்த சர்ச்சைகள். அப்ப தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அப்ப நமக்கே ஒரு பெரும்பான்மை 118 என்கிற இடம் கிடைத்து விட்டா அது பாதுகாப்பான இடமாக இருக்கும். இப்ப ஜூலை 1 இல்ல 118ங்கிற இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு 118ங்கிற இடம் கிடைச்சிருச்சு தாவேகாவுக்கு இடைத்தேர்தல் வெற்றி மூலமா அப்படின்னு வச்சுக்கிட்டா, கூட்டணி கட்சிகளுக்கு இல்ல தங்களுக்கு ஆதரவா இல்லாத கட்சிகளுக்கு கொடுத்த அமைச்சரவை பொறுப்புகள்லாம் திரும்ப பெற்றுவாங்களா? அவங்க வெளியேறணும் அப்படின்ற நிலைப்பாடை எடுத்துருவாங்களா? இல்ல, அந்த அமைச்சரவை தொடரும். அதே நேரத்தில் அவர்களுடைய குரலுக்கு பெரிய செவிமடுப்பு இருக்காது. அது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தும். திருமாவளவன் அவர்களே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தார், உங்க புதிய தலைமுறை 4 பேர் வந்திருந்த அந்த விஐபி நிகழ்வுல கூட அவர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கோம், அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கோம், என்னைக்குனாலும் அதை விலக்கி கொள்ள முடியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட அவரே கேட்டிருந்தார். இந்த கட்சிகளை பொறுத்தவரை
இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு தான் தாவேக்காவோடு இருக்காங்க. Okay. தாவேக்காவுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலாலதான் இந்த கட்சிகள் தேவைப்படுது. அப்ப அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை என்கிற இடம் நோக்கி நகர்ந்து விட்டால் அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை செய்வாங்க. அதை இந்த கட்சிகள் எதிர்த்தால் அதற்கு செவிமடுத்தல் குறையும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே, திரு செந்தில், ஆட்சி கவிழ்ந்துரும் 6 மாதத்திற்குள்ள மீண்டும் தேர்தல் வரும், அப்படியான ஒரு இக்கட்டான சூழல்லையா தாவேக அரசு இருக்கு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்கு. ஆனா ஆட்சி கவிழ்ந்துரும், இல்ல ஆட்சிக்கு அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை கூட்டணி கட்சிகள் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள்ங்கிற அளவுக்கு மோசமா ஏதாவது இங்க நடந்திருக்கா? ஒரு அமைச்சர் மீது வந்திருக்கக்கூடிய போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு, பயன்படுத்தினார் குற்றச்சாட்டு, ஒரு எம்எல்ஏவின் மீது வந்திருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளாக கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொள்ளாது, குறிப்பாக இடதுசாரிகள் கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீர்களான்னு எனக்கு தெரியல. அந்த நம்பிக்கையில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை அவநம்பிக்கை ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லை, ஒரு பேச்சுக்காக இப்போ அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு நிரூபணமாகுது, இல்லை அந்த குற்றச்சாட்டுடைய சீரியஸ் தன்மையை திரு விஜயே புரிஞ்சுக்கிறாருன்னா அந்த அமைச்சர் மாற்றப்படுவார். அவரை ரீட்டைன் பண்ணுறாங்க, இல்லை சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்களுக்கு இவங்க துணை போகிறாங்கங்கிறதுனால அந்த நிலையில தானே கூட்டணி கட்சிகள் இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். ரொம்ப பிரதானமான சிக்கலாக நம்ம உடைச்சி பேசணும் அப்படின்னா, இடதுசாரிகளின் மீது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லையோ, அதாவது காங்கிரஸ் தங்களோடு எந்த இடத்திலும் தங்களுக்கான ஆதரவை திரும்ப பெறாது என்று காங்கிரஸின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதே அளவிலான நம்பிக்கையை அவரால் விசிகாவின் மீது வைக்க முடிகிறதா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் இருக்கு. அந்த விசிகாவின் மீது வைத்த அந்த நம்பிக்கையினுடைய பர்சன்டேஜை கூட அளவை கூட அவரால் இடதுசாரிகள் மீது வைக்க முடியலை. ஏன்னா இவங்கெல்லாம் உள்ளீர போய் ஆதரிக்கிறாங்க, அவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. 123 ஆக்டினால அவங்க காங்கிரஸுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்று நீங்கள் இந்தியாவினுடைய அரசியல் போக்கே மாறியது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இங்கே நினைவூட்டுறேன். இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை இங்கே நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். திரு பினராயி விஜயன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறார். பாஜகவிற்கு வலு சேர்ப்பதாக ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிலும் அவருடைய தேசிய அளவிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விமர்சனங்களும் பாஜகவை நோக்கி எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமாக கூட காங்கிரஸை நோக்கியும் ராகுல் காந்தி அவர்களை நோக்கியும் அவருடைய விமர்சன பார்வையை அவங்க கூர்மைப்படுத்துகிறார்கள். இந்தியா கூட்டணியில் கலந்து கொண்ட போதும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே போயும் ராகுல் காந்தியை நோக்கி கடுமையான விமர்சன பார்வைகளை முன்வைத்தார் அப்படிங்கறத நாம இங்க மறந்துடக்கூடாது. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் எதிரும் புதிரும், அது தேசத்தின் குரலா இல்ல இந்தியா கூட்டணியின் குரலா? இல்ல, நான் சொல்லிடுறேன். நீங்க அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரலா இருக்கலாம்ல, இடதுசாரிகளின் குரல், இடதுசாரி குரல். இப்போ இந்தியா கூட்டணியின் குரல் முடிச்சிடறேன். அதுதான் அந்த இடத்துல இந்தியா கூட்டணிங்கிறது யாரெல்லாம்? நீங்க தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே காங்கிரசின் மீது கடுமையான வருத்தத்தில் இருக்கிறார். நீங்க காங்கிரஸ் இவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தவுடன் நம்முடைய அகிலேஷ் யாதவ் என்ன ட்வீட் போட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஆபத்து காலங்களில் எங்கள் நண்பர்களோடு இருப்போம் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. அப்ப அவர் என்ன கன்வே பண்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மம்தாவையும் போட்டோ போட்டு மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க? ஒரு இக்கட்டான சூழலில் தேசம் தள்ளப்படுகிறது, இடதுசாரிகளோடு இணைந்து செயலாற்றுவதற்கு நான் தயார், அவர்களும் வரணுங்கிற அழைப்பு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது எதை நோக்கி நகருது? ஒரு தேர்ட் ஃப்ரெண்டை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏன்னா இடதுசாரிகள் காங்கிரஸால் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது காங்கிரஸ் பாஜகவிற்கு ஏதோ இடத்துல மறைமுகமாக உதவி செய்கிறது என்ற ஒரு விமர்சன பார்வையை வெளிப்படையாக காம்ரேடு பினராயி விஜயன் அவர்கள் வைத்து விட்டார். இல்ல நம்புற மாதிரி இருக்கா? பாஜகவுக்கு அனுகூலம் பண்றதுக்காக ராகுல் காந்தி செயல்படுகிறாருங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா? அது அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க, மக்கள் மன்றத்தில் வைப்பாங்க, மக்கள் முடிவு செஞ்சுக்க போறாங்க. நீங்க ஏத்துக்கிறது அல்லது நான் ஏத்துக்கிறது அல்லது பார்வையாளர் ஏத்துக்கிறது இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கிறது அவங்க வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் பரஸ்பரம் வச்சுக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை, பரஸ்பரம் வச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தி இடதுசாரி பினராயி விஜயன் மேல வைக்கிறாரு, ராகுல் காந்தி என்ன வைக்கிறாரு?
பாஜகவுக்கு அனுகூலம் பண்றாங்க என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப திமுகவின் மீதும் கூட்டணியில் இருந்தபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விமர்சன பார்வை வந்திருக்கு, விசிகாவுக்கு விமர்சன பார்வை வந்திருக்கு, காங்கிரஸுக்கு விமர்சன பார்வை வந்திருக்கு. ஆனால் இவர்கள் எல்லோரும் எந்த விமர்சனத்தை வச்சாங்கன்னா எங்களை மதிக்கிறது இல்ல, எங்கள் கட்சியினரை மதிக்கிறது இல்ல, அது எங்களுக்கு அதிக இடங்கள் தரதில்லை, இந்த மாதிரி விமர்சனங்களை வச்சார்களே தவிர எந்த இடத்திலும் திமுகவும் பாஜகவும் ஒண்ணு என்பது போன்ற விமர்சனங்களை எந்த இடத்திலையும் காங்கிரசும் வைத்ததில்லை, இடதுசாரிகளும் வைத்ததில்லை, விசிகாவும் வச்சதில்லை. இப்ப வெளியேறினா ஆனா வெளியேறின பிறகு எல்லாம் சொல்லுவாங்க. வெளியேறின போது பிரதான காரணமா வச்சு வெளியேறின பிறகு எல்லாம் சொல்லுவாங்க சார். விஜய் அவர்கள் தான் நேருவின் மறு வடிவம்னு சொல்லுவாங்க, வாழும் காந்தின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரிட்டுங்க. அது வெளியேற பிறகு எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் சொல்றது இருந்தபோது இவங்க கூட்டணியில் இருந்து கொண்டே என்ன விமர்சனங்களை வைக்கிறார்கள் பரஸ்பரம். அப்ப இந்த பரஸ்பரமான விமர்சன பார்வைகளோடு இவர்களால் இந்த கூட்டணிக்குள்ள வந்து நீடிக்க முடியுமா? அப்படியான ஒரு சூழல் அவங்க விரும்புவாங்களா அப்படின்னா, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன தேவை வருது அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன தேவை வருதுன்னா, இங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ அதே நிலைப்பாடு தான் தேசிய அளவில். என்ன நிலைப்பாடு? பாஜக எந்த வடிவத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் விஜயை ஆதரித்தோம் என்ற ஒரு இடத்துக்கு நகர்கின்ற பொழுது திமுக எதிர்த்த அதே வீரியத்தோடு பாஜகவின் திட்டங்களை விஜயால் எதிர்க்க முடியுமா? அது வந்து போக போகத்தான் தெரியும். ஏன்னா விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றாரு, நாங்கள் ஒன்றிய அரசோடு பெரிய சண்டையெல்லாம் போட மாட்டோம், இணக்கமான போக்கை கையாண்டு நாங்கள் வந்து ஒரு 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 டோனுக்கு போங்கிறார். பாஜக என்ற வார்த்தையே சொல்ல மறுக்கிறார், மோடி என்ற பெயரையே உச்சரிக்க மறுக்கிறார். எந்த இடத்திலும் கண்டனங்கள் வருவதில்லை. 3 முக்கியமான விஷயங்கள் இந்த சமகாலத்தில் இந்த ஒரு 40 நாளுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கின்றீங்கன்னா, திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. ஒரு பிரச்சனை வெடிக்குதா? பக்ரீத்தை ஒட்டிய ஆடு மாடுகள் வெட்டுவதற்காக அழைத்து செல்லப்பட்ட ஆடு மாடுகள் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டு அந்த ஒரு பிரச்சனை எழுகிறது. சிக்கலா இருக்குதா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. விவசாயிகளினுடைய கடனை நீங்க முழுமையா ரத்து செய்யலன்னு இடதுசாரிகள் போராட்டம் நடத்திருக்காங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அனைத்து இந்திய மாதர் சங்கம் பேரணி போறாங்க, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அப்படி போன பெண்கள் அந்த பதிவை போட்ட புதிய தலைமுறை செய்தியின் கீழே மிக கேவலமாக கண்ணியக்குறைவாக இடதுசாரி அமைப்பை சேர்ந்த தோழர்களை சகோதரிகளை தாவேகாவினர் வசைபாடினார்கள் என்று சொல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சகோதரி பாலபாரதி அவர்கள் அந்த பதிவா எடுத்து போடுறாங்க. அப்போ இந்த சிக்கலோடு இவங்க வந்து என்ன செய்ய முடியாது. அவங்க தப்பு அவங்களே தானே சொல்றாங்க, 6 மாதம் புதிய அரசு அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க. அதுதான் சொல்றேன், ஆதரவு கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே தானே. நீங்க எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஒரு இடத்தில் சார், நான் அந்த காலக்கெடுவுக்குள்ள போல, ஸ்டாலின் 3 மாதம் சொன்னார், 4 அதுல எனக்கு வந்து ஆமா 3 அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் ஆமா 6 மாசத்துல இந்த அரசு கலைஞ்சே தீரும்னு நான் சொல்ல விரும்பல. இது வந்து சார் சொன்ன மாதிரி, தராசான் சார் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் போகலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒட்டி ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி நகரலாம். 3 மாசத்துல இது நடக்குமா? எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்குது. ஆனா நான் ஐயப்பாட்டை எங்க வைக்கிறேன்னா, 5 ஆண்டுகள் கூட இந்த அரசு நீடிக்கலாம். நான் அதையும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், 5 ஆண்டுகள் கூட இந்த அரசு நீடிக்கலாம். சாமிநாதன் சொன்ன கருத்து தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு அமைகிறது தான் சார் கஷ்டம். அமைஞ்சிடுச்சுன்னா அது ஈஸியில நீங்க யாருமே நீ உடனே 5 ஆண்டு அது நீடிக்கிறதுக்கான வேலையை தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சிக்கலை புரிந்து கொண்டுதான் மிக வேகமாக அஇஅதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டு எங்க வர்றாங்க, தாவேகாவுக்கு வர்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு மாற்று முடிவை எடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். காங்கிரஸ் இருக்கிற அணியில நாங்க இருக்க மாட்டோங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா அன்னைக்கு அவங்க ஆதரவை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமே என்று சொன்னால், அன்னைக்கு தாவேகா அரசுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு தேர்தல் வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அது ஆபத்து. இன்னொன்று, குதிரை பேர குற்றச்சாட்டு இந்த அரசின் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டதற்கு வலு சேர்ப்பது போல ஏற்கனவே அமமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவினுடைய வீடியோவை வைத்து ஆளுநர் மாளிகை வாயிலில் திரு டிடிவி தினகரன் ஆதாரத்தோடு சில கேள்விகளை எழுப்பினார். குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டை வைத்தார். இப்பொழுது மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு. விஜய் அவர்கள் என்னிடம் சொன்னார், நீங்கள் உங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய வையுங்கள், சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், அவர்கள் எங்க நின்னாலும் அவங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டார். இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு ஒரு விஜய் சொல்லல, நான் தான் சொன்னேன் அப்படின்னு அவர் பேசின டேப்பு, அவர் பேசின பொதுக்குழுவில் பேசிய வீடியோ எல்லா ஊடகங்களையும் வெளியாச்சு. நான் அதைத்தான் சொல்றேன், நான் என் கற்பனையில எதுவும் சொல்ல, அவர் பேசினதை நான் எடுத்து சொல்றேன். அப்ப இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒருவேளை இதையெல்லாம் கணத்தில் கொண்டு ஒன்றிய அரசோ ஆளுநரோ நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் ஆதரவை ஒருவேளை திரும்ப பெறும் சூழல் ஏற்பட்டால், ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் அப்படிலாம் ஆசைப்படுறீங்க. நான் ஆசைப்படல, நான் சொன்னேன், நான் அதனால என் ஆசை அது இல்லை, என் ஆசை அதுவே இல்லை. என் ஆசை இந்த அரசு 5 ஆண்டு காலம் நீடிக்கணும். 5 ஆண்டு காலம் நீடிக்கணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேன், வித்தியாசமா இருக்கு. இல்ல உண்மையிலே நீடிக்கணும்.
நீடிக்கின்ற பொழுதுதான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அந்த அரசை விமர்சிக்கிறீங்க. எஸ், ஆனா 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கணும் விருப்பப்படுறேன். ரெண்டும் முரண்பாடான புள்ளி இல்ல. ஏன்னா இந்த அரசு 5 ஆண்டு காலம் நீடித்தால் மட்டும்தான் வளர்ச்சி அரசியலுக்கும் கவர்ச்சி அரசியலுக்கும் மக்களுக்கு வேறுபாடு தெரியும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, 3 மாதத்துல கவுந்துடுச்சுன்னு வைங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களை கவுத்தி விட்டாங்க, இல்லைன்னா நாங்க சீனாவை முந்திருப்போம். சரியா? இல்லைன்னா நாங்க எங்க விருப்பம் தெரியுமா? வேற லெவலில் நாங்க அவ்வளவு ஐடியா வச்சிருந்தாரு எங்க அண்ணன் விஜய் அண்ணன், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. 5 வருஷம் முழுமையா விட்டதுக்கு அப்புறம் இவர்கள் 508 வாக்குறுதிகள் நீங்கள் எதையெல்லாம் நிறைவேற்றினார்கள் என்று கேட்டபொழுது நாங்கள் தரவுகளோடு வாதிட்டோம். அதே போல தாவேகா வாக்குறுதிகளை எடுத்து ஒன்னா டிக் பண்ணுவோம். 11.19 பொருளாதார வளர்ச்சியில் உங்களிடம் கொடுத்து சென்றது திமுக, நீங்க இப்ப என்னவா இருக்கீங்கன்னு கேட்போம். சட்டம் ஒழுங்கு சிக்கல் என்னவா இருக்குன்னு கேட்போம். பாலியல் குற்றச்சாட்டுகள், இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் கலாச்சாரம், கள்ள லாட்டரி, திருட்டு லாட்டரி விற்பனை, இப்படி இருக்கக்கூடிய அத்துணை கேள்விகளை முன்வைத்து 5 ஆண்டுகளில் உங்களுடைய ஆட்சி வளர்ச்சி அரசியல் அல்ல கவர்ச்சி அரசியல் தான் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த திரை கவர்ச்சியிலிருந்து அவர்களை நிரந்தரமாக விடுவிப்பதற்கு அது உதவும் என்று நான் நம்புகிறேன். திரு நந்தகுமார், அதிருப்தி வர தொடங்கி இருக்கா மக்கள்கிட்ட? அதைத்தான் திரு ஸ்டாலின் தன் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துறாரா? விரைவில் நான் அவர் பேசுறதை எப்படி பார்க்குறேன்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்க முடியாம ஒரு பரிதவிப்பில் இருக்கிறாங்க. மக்கள் சாலிடாக 85%, 86% மக்கள் வெளியே வாக்களித்து அதில் 35% மக்கள் ஒரு இடத்துக்கு வாக்கை செலுத்தி ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ இந்த மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை, மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம தன்னுடைய கனவு கோட்டையில் இருந்து, அப்போ என்ன தெரியுதுன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ நாளாக தன்னை சுற்றி எவ்வளோ பெரிய ஒரு மாயை தோற்றத்தை, மாயை இரும்பு எஃகு கோட்டையை உண்டு பண்ணி அதில் நம்ம திராவிட மாடல் 1.0 இல்லை 2.0 கண்டினியூஸாக 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை, இன்னைக்கு இந்த மாதிரி மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பை இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஏற்றுக்க முடியல. அந்த ஏமாற்றத்தினுடைய ஆற்றாமையினுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, மின்வெட்டு பிரச்சனைக்கு போராடக்கூடியது மக்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக போராடக்கூடியவர்கள் மக்கள், விவசாய பிரச்சனைகளுக்காக போராடுறது விவசாயிகள், அதெல்லாம் அதிருப்தியின் வெளிப்பாடு தானே, இந்த அரசு மீதான அதிருப்தியின் வெளிப்பாடு. மின்வெட்டை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன சொன்னாலும் தாவேகா அரசாங்கம் காது கொடுத்து கேட்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். காரணம் என்னன்னா, மின்வெட்டுனாலேயே ஆட்சி இழந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது திமுக ஆட்சி தான். அப்போ அவங்க பட்ட பாடத்தை படித்த படிப்பை இன்னைக்கு சொல்லும் போது தாவேகா அரசாங்கம் ஓப்பனாக அதை லிசன் பண்ணலாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதுக்கு ஆட்சியை பறி கொடுத்த திமுக. சட்டம் ஒழுங்குன்னு வாங்க, இன்னைக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது கூட எல்லண்டோவை பற்றிலாம் பேசுகிறாரு. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், எத்தனை மாதம் ஒரு ரெகுலர் டிஜிபி இல்லாமல் ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு, அந்த பொறுப்பு டிஜிபிக்கு இடி லெட்டர் மேலே லெட்டர் ஐயா நேரு மேலே நீங்கள் வழக்கு பதிவுங்கன்னு சொல்லுது. அதெல்லாம் அழுத்தம் வரும்போது பொறுப்பு டிஜிபி as I am suffering from feverங்கிற மாதிரி அவர் லீவ் போட்டு போறாரு. அதுக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. அப்போ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் இன்னைக்கு இப்போ ரெகுலர் டிஜிபியை அப்பாயிண்ட் பண்றாங்க. பாலியல் குற்றங்களை பத்தியும் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த திருமதி கீதா ஜீவன் அவர்களே சட்டசபையிலையும் பேசியிருக்காரு, பிரஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்தில் 6999 போக்சோ வழக்குகளுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்தோம் அப்படின்னு. அப்போ ஒரு வருஷம்னா 12 மாசம். 6999 12ஆல வகுத்தீங்கன்னா 583. ஒரு மாசத்துக்கு 583 போக்சோ வழக்குகள். சராசரியா ஒரு நாளைக்கு 20 போக்சோ வழக்குகள். லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதி கூட இந்த கடைசி நாளுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி மீடியாவில் பேசும்போது என்ன சொல்றாரு, கடந்த 36-37 நாட்கள்ல 175 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிஞ்சிருக்கு. பரவாயில்ல சார், 36-37 நாள்ல 175 போக்சோ வழக்குகள் பதிவானது லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு கண்ணுக்கு தெரியும் போது, அவங்க அந்த 5 ஆண்டு காலத்துல கடந்த வருஷத்துல சராசரியா 583 போக்சோ வழக்குகள் பதிஞ்சுதே சார், ஏன் கண்ணுக்கு தெரியல? அப்ப இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கேட்கறது நியாயம் இல்ல. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு போதை மருந்து ஒரு முக்கியமான காரணம், பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு போதை மருந்து ரொம்ப முக்கியமான காரணம், இது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு அப்படின்னா முதல்வர் திரு விஜய் பேசுறார். இன்னைக்கு தாவேகா அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. இன்னைக்கு இளைஞரணி, திமுக இளைஞரணி அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுக்கு நீங்க குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் திருமிகு கீதா ஜீவன் மருத்துவ பரிசோதனை நடத்துங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அமைச்சர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா,
மருத்துவ ரீதியாக என்ன போதை மருந்து பயன்படுத்தியிருக்காரா இல்லையாங்கிறத வெளியில சொல்ல வேண்டிய காரணம் இருக்குல்ல. அவர் மாரத்தான் போறாரு முதல்வர், போதை ஒழிப்புல ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்துகிறார். தன் துறை அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் போராட்டம் தான் நடக்குது, ஆனால் அவருக்கு பதில் சொல்லவே இல்லை அந்த விஷயத்துக்கு. அம்மையார் கீதா ஜீவன் அவர்கள் இதில் பேசுனது வரவேற்க தகுந்தது. இவர் அமைச்சர் போதைப் பொருள் எடுத்துக்கல, அதுதான் மருத்துவ தனி மனிதனா இருந்தபோது. இது எந்த வருஷம் நடந்தது? அமைச்சரானதுக்கு அப்புறம் நடக்கல. தனி மனிதனா இருக்கும்போது எடுத்தது. இதைத்தான் நம்ம கடந்த 2 வருஷமா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கூரையில் ஏறி கத்திக்கிட்டு இருந்தோம். சார், தமிழ்நாட்டில் இன்னைக்கு கஞ்சா புழக்கம், போதை புழக்கம்லாம் எந்த அளவுக்கு கரபுரண்டு ஓடுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது இப்ப உண்மையினே வச்சுக்கீங்களேன், ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்காக. இல்ல, அது நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டேடியத்துல இல்ல, நாம அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. நம்ம உண்மைன்னு வச்சுக்கிட்டு அவரை நம்ம டிஃபைன் பண்ணிட வேண்டாம். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இது ரெண்டா பாக்குறேன். ஒண்ணு, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்ல. இப்ப அம்மையார் கீதா ஜீவன் சொல்ற மாதிரி அவரை பரிசோதனைக்கு உட்படுத்துங்க, தப்பு கிடையாது. ரெண்டாவது, இவர் தனி மனிதனா இருக்கும்போது அந்த அளவுக்கு இவர் அதை எடுத்திருக்காருங்கிற ஒரு ஆர்குமெண்ட் சேப். இப்ப திமுக காரங்க குற்றச்சாட்டை உண்மையினே கூட எடுத்துப்போமே. அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேடியத்துல போய் உட்கார்ந்து ஒரு தனி மனிதன் உட்கார்ந்து இந்த மாதிரி போதை மாத்திரையை நீங்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, அன்னைக்கு திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சது, ஸ்டேடியம் சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சா? இதைத்தானே நம்ம இவ்வளவு காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருந்தோம் கடந்த 2 வருஷமா. காதே குடுக்கலையே, காதே கேட்கலையே. எங்க நாட்டுல தேனாரும் பாலாரும் தானே ஓடுது, எங்க கஞ்சா இருக்குது, எங்க போதைப் பொருள் இருக்குன்னு தானே மறுப்பு மேல மறுப்பா தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் திமுகக்கு இன்னைக்கு நாச்சுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறைபட்டு இருக்குது, இன்னைக்கு போதை கலாச்சாரம் இருக்குது. இன்னைக்கு நடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங்ல கூட முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்க கட்சிக்காரங்கன்னு யாரு மேலும் எதற்கும் பாராபட்சம் காமிக்காதீங்க, நியாயமான நடவடிக்கையா இருந்தா யாரு மேல வேணா எழுங்க. அதே மாதிரி அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அமைச்சரை நல்லா தெரியும், நாங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா கெட் அவுட்னு சொல்லுங்க. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாரு ஒரு அமைச்சர், எங்களுக்கு தெரியும், எங்கனால எங்க பேரை வச்சு பண்ணாருன்னா சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுருங்கன்றார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள், வசனங்கள், எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தப்பு பண்றவங்களை தண்டிங்கன்னு சொல்றத இந்த கடந்த 60-70 ஆண்டு கால தமிழ்நாட்டில் நம்ம காது கொடுத்து கேட்டிருக்கோமா? அப்போ இன்னைக்கு அரசியல்ங்கிறது என்னது? இப்ப இன்னைக்கு அரசாங்கம் பதில் சொல்றேன். நீங்க கேட்டது தாவேக்காவுடைய அரசாங்கம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நான் மீண்டும் உங்ககிட்ட தான் வர்றேன். மீண்டும் நீங்க அமைச்சர் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார், அவர் பதவி விலகணும்னு திமுக இளைஞரணி போராட்டம் நடத்துது. திரு நந்தகுமார் என்ன கேட்கிறார்னா, அவர் தனி மனிதராக அமைச்சராக இருக்கிற போது இல்லை, இந்த குற்றச்சாட்டை அவர் தனி மனிதராக இருந்தபோது சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அப்ப இதை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டேடியத்தின் நிர்வாகம் இருந்ததா, அரசு இருந்ததான்னு கேட்கிறார். ரொம்ப பிரமாதமான ஆர்குமெண்ட்ஸ், வேற லெவல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கா ஆட்சியில போதைப் பொருள் பயன்பாட்டை பற்றி பிரச்சனை வருது. முதலமைச்சர் என்னமா சொல்றாரு, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது, தனி மனித ஒழுக்கம். எப்ப? தாவேக்கா ஆட்சியில. திமுக ஆட்சியில இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேக்கா அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா என்ற ஒரு சந்தேகத்துக்குட்பட்டு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற பொழுது அப்படியே உள்டா கிடையாது, திமுக ஆட்சி தான் பொறுப்பு. தாவேக்கால தனி மனித ஒழுக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வாங்க, தனி மனித ஒழுக்கமா சட்டம் ஒழுங்கா? தனி மனித ஒழுக்கம் வந்துட்டீங்கன்னா, நீங்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறவருக்கு திமுக ஆட்சியில் தனி மனித ஒழுக்கம் இல்லை. இப்ப தாவேக்கா ஆட்சி வந்தோம்னா தனி மனித ஒழுக்கத்துக்கு மாறிட்டாரா? திமுக ஆட்சியில எல்லாம் நாங்க ஒழுக்கம் கடிச்சுதோம் எதுவும் சத்தியம் பண்ணிருக்கீங்களா? இல்ல சட்டம் ஒழுங்கு தான் அப்படின்னா, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு செட்டாலும் தப்புன்னு சொல்லுவோம், தாவேக்கா ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கேட்டாலும் தப்புன்னு சொல்லுவோம்னு வரணும். இன்னும் ஒரு வரி ஒரே வார்த்தை அவருடைய நேரம். அரசு இல்ல இந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கல, அரசு கவிழ்ந்துரும் சொன்னார் இல்லையா? பெங்களூருவில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக மூத்த தலைவர் அசோக் அவர்கள், காங்கிரஸ் அரசில் உள்ளவர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அடுத்த 3 மாதங்களில் உங்கள் அரசு கவிழ்ந்துவிடும். இதே 3 மாசத்தை பாஜகவும் சொல்லுது, இதே 3 மாசத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு, மோடி அரசு கவுந்துரும்னு. நான் டேட்டோட எடுத்து சொல்றேன். பாஜக ஊருக்கு காங்கிரஸ் அரசு நீடிக்காதுன்னு சொல்லுது. பாஜகவும் மக்கள் தீர்ப்பு மதிக்கலையா? பாஜகவும் பயப்படல. பாஜக விரக்தியில பேசுது, ராகுல் விரக்தியில பேசுறாங்க மாதிரி இல்ல ஸ்டாலினும் விரக்தியில பேசுறாங்க. அப்படி இல்ல அப்படி சொல்ல சொல்லிடுங்க. அவருடைய நேரம் அத வாங்கி தான். கேள்வி என்னன்னா, பாஜகவுடைய எதிரொலியா திமுக இங்க ஒளிச்சு இல்ல. பாஜகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டுல பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? காங்கிரஸ் பாஜக புடிக்கிறதெல்லாம் திமுகவுடைய வேதை வாக்க. அரசியல் நிலைப்பாடு என்ன? இல்ல நான் அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாள் முதல்வரோட பேச்சுல, நாங்க பார்த்து உருவாக்கி தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு நாங்க கொண்டு வந்தோம், தொழில் நிறுவனங்கள் வரவே இல்லை, வேறு மாநிலங்களுக்கு போகுது, இங்க இருக்கக்கூடிய அரசு மீது நம்பிக்கை இல்லை, அதனாலதான் புதிய தொழில் வாய்ப்புகள் வரல.
இந்த மாதிரி பாசிட்டிவா அவர் சொன்னார்ல, கன்ஸ்ட்ரக்டிவா வளர்ச்சியை நோக்கி இந்த அரசு போகலைங்கிற அதிருப்தி மக்கள்கிட்ட வர தொடங்கியிருக்கா? சார் அவர் இதையும் சொல்றாரு, அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையெல்லாம் நாங்க வந்தவொடனே கொடுத்துட்டோன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. வந்தவொடனே கொடுத்தோன்னு சொன்னாரு. நீங்க இது பெஞ்சமின் அவர்கள் பேசும்போதே கூட ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பெஞ்சமின் அவர்கள் வந்து புள்ளி விவரத்தோட டேட்டாவோட நல்லா பேசக்கூடியவர், பல பேரை நாங்க ஏமாற்றியது உண்டு, பெஞ்சமினை ஏமாற்ற முடியாது, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கார். கேட்க சொல்லுங்க செந்தில். ரொம்ப தெளிவா கேட்டேன். இந்த இடத்துல கலைஞர் மகளிர் நம்ம ஜெயிச்ச உடனே கொடுத்தோங்கிறார். சொல்லுங்க, ஜெயிச்சது எப்போ? 21 மேல ஜெயிக்கிறீங்க சார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொடுத்தது எப்போ? செப்டம்பர் 2023. 2 வருஷம் 4 மாசம் 13 நாள் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க நாங்க வந்த உடனே தேர்தல் ஜெயிச்ச உடனே கொடுத்துட்டோன்றீங்க. இப்ப நீங்க தாவேகா அப்படிதான் சொன்னுச்சா மக்கள்? தாவேகா என்ன சொல்லுச்சு? நான் சொல்றது அவரோட நேரம். என்னுடைய தனிப்பட்ட அப்படிதான் வாக்குறுதி கொடுத்தாங்களா? என்னுடைய தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி இலவசங்களுக்கு நான் எதிரானவன். சரி, இந்த 1000 ரூபாய், இந்த 2000 ரூபாய், 2500 ரூபாய்க்குலாம் நான் எதிரானவன். வாக்குறுதி கொடுத்தாச்சு. அப்போ இந்த மாதிரி இப்ப இத கூட நான் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, இன்னைக்கு 13,807 கோடி ரூபாய் டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்த பட்ஜெட், இப்ப 13,800 கோடி நீங்க 14,000 கால்குலேஷனுக்கு ரவுண்டா வச்சுக்கங்க. 5 வருஷத்துக்கு 70,000 கோடிங்க. இல்ல சார், அந்த கணக்கு இல்ல, ஒரே நிமிஷம். இது தாவேகா காரங்க அரசாங்கம் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அது தனி வாதம். 70,000 கோடியை நீங்க மகளிருடைய மேம்பாட்டுக்கு, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தொழில்துறையை நீங்க அமைச்சு அதுல மகளிருக்கு தனி வாதம் சார். இல்ல சார், அது தனி வாதம் சார். அது இதுல கொண்டு வந்து பொருத்தி நேரத்தை விரயம் பண்ண வேணாம். மகளிர் உரிமை தொகையாக 2,500 ரூபாய் உடனே கொடுக்கணுமா வேண்டாமா? தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து பயணம்னு சொன்னாங்க, ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் சொன்னாங்க. அதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா? சார் நான் அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். என்னைய பொறுத்தவரைக்கும் உங்க தனிப்பட்ட கருத்து இல்ல சார். அது நான் இது ஏன் தனிப்பட்ட கருத்தை தான் பேச முடியும். தாவேகா அரசு செய்யணுமா வேண்டாமான்னு பேச முடியாதுல. தாவேகா செய்யணுமா வேண்டாமான்னு அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாரு, நம்ம டெய்லி ஒரு திட்டத்தை நாம அனுபவிச்சுட்டே இருந்தோம். 365 நாளுங்கும் போது 5 வருஷத்துக்கு பெருக்கி அத்தனை திட்டத்தை விட்டுருக்காங்க. இவ்வளவு நேரம் நீங்க தாவேகா சார்பு நிலை எடுத்து பேசிட்டு தாவேகா சார்பு நிலை இல்ல. சரி, நம்ம பேசுவோம் சார். ஒரே வார்த்தை. ரொம்ப நேரம் ஆச்சு. இடைவேளை ரொம்ப நேரம் ஆச்சு. நான் இடைவேளை கடைசியா நான் வரேன் சார். இரண்டு பத்திரிகையாளர்களும் கட்சி விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டு சொல்லுங்கள். திரு ஷாம் முதலில், அடுத்ததாக திரு சுவாமிநாதன். தாவேகா அரசுக்கு ஏன் ஓட்டு போட்டோன்னு மக்கள் நினைக்க தொடங்கி விட்டார்கள்? தாவேகா அரசு மீது அதிருப்தி இருக்கு. இடைத்தேர்தல் வந்தால் பொது தேர்தல் அளவுக்கு தாவேகா அரசுக்கு ஆதரவு கிடைக்காது, இப்படியெல்லாம் எதிர்க்கட்சிகள் தரப்புல பேச தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையில் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது திரு ஷாம்? அந்த அளவுக்கு பெரிய அதிருப்தி இல்லைங்க. என்னன்னா, விஜய் விசில் அப்படிதான் அந்த ஓட்டு வங்கி வந்திருக்கு. நிறைய பேருக்கு கேண்டிடேட்லாம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் மந்திரிகளா இருக்கிறவங்களோட பின்புலம் விஜய் அவர்களுக்கே தெரியுமான்னு எனக்கு சந்தேகம். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அதாவது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கணும். இப்போ ஒரு 60 வருஷம் ஒரு கட்சி இருக்குன்னா வெரிஃபிகேஷன்லாம் பண்ண வேண்டாம், நமக்கே தெரியும் இந்த நேரம் இப்படிப்பட்டவங்க, இவங்க அப்பா இப்படி, இவங்க தாத்தா இப்படின்னு நமக்கே தெரியும். ஆனா இங்க அது இல்லை. மோஸ்ட்லி டிவிகே மினிஸ்டர்ஸ் மேல இன்னும் நிறைய வருங்க. அதாவது அவர்கள் இளைஞர்களாக இருக்கும்போது ஒரு கத்துக்காக கூட அதை செஞ்சிருக்கலாம். இளைய வயதுல சில தவறுகள் இருக்கும். ஆனா அதுக்கான வீடியோ ஆதாரம், புகைப்பட ஆதாரம், இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் பற்றிய புகைப்படங்கள்லாம் இப்ப சர்க்குலேஷனுக்கு வருது. இது இந்த ஒன்னோடையோ இல்ல ரெண்டோடையோ நிக்க போறது இல்லைங்க, தொடர்ந்து வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது தாவேகா அரசு தானே வீக் ஆகும். வீக் ஆனா முழு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு திமுக நினைக்குது. காரணம் அதிமுக வீக் ஆயிடுச்சு. கால்குலேஷன் இதை வச்சுதான் சார் இது ஓடுது. தாவேகா அரசுல விஜய் மீது கவர்ச்சி குறைந்து விட்டதா? நிச்சயமா இல்லை. விஜய்க்கு அந்த பழைய ஓட்டு வங்கி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு யாரு ஓட்டு போனாங்களோ அவங்க இன்னமும் விஜய் ஆதரவு மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்க. விஜய் பேரை இவங்கெல்லாம் கெடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு கூட நேற்று என்கிட்ட ஒரு தீவிர விஜய் ஆதரவாளர், வயது 30 தான் இருக்கும், அவர் சொன்னாங்க. அதாவது இவங்க என்ன எல்லாம் தப்பு பண்ணாலும் அது தனி கணக்கு, விஜய் தனி கணக்கு. அப்ப இவங்களெல்லாம் விஜய் டிஸ்மிஸ் பண்றாருன்னு வைங்க அமைச்சரவையில இருந்து, அதை வரவேற்பாங்க அவங்க. இப்போ விஜயோட ஒளிவட்டம் சுருங்கல. ஆனா விஜய்க்கான அந்த ஓட்டு வங்கியை திரட்டி தருபவர்கள் அந்த இடத்துல தான் எனக்கு என்ன சந்தேகம்னா, பிற கட்சியில இருந்து இவங்க ஆட்களை உள்ள கொண்டு வரதுக்கான காரணம், தன் கட்சியில ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் பேர் சரியில்லை, அவங்க வெளியில தான் போகணுங்கிற நிலைமையில இருக்கு. அப்போ மாற்று கட்சியில இருந்து வர்றவங்க பயனுள்ளவர்களாக இருப்பார்களோ அப்படிங்கிற அரசியல் கணக்கு அதுல இருக்கு. அவங்க மீது விமர்சனம் இருக்குல்ல, அவங்க மீதும் வழக்குகள் இருக்கு, அதுவும் நிலுவைகள் இருக்கு, கடந்த கால குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த லக்கேஜோட தானே வர்றாங்க.
லக்கேஜ் வந்து ஊழல் குற்றச்சாட்டு அது திமுக பேர்லயே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா கட்சிகள் பேரும் எப்போதும் வைக்கிறது அந்த ஊழல் குற்றச்சாட்டு. அதை தாண்டி வாங்க, ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிக்கவே முடியாதுன்னா ஜெயலலிதா ஜெயிச்சிடக்கூடாது 2016. அதுக்குள்ள உண்மையிலே நான் பார்த்து அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம வாக்காளர் பெருமக்கள் பெருங்குடிமக்கள் எடுக்கவே இல்லை. ஆனால் தனி மனித பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு போக்சோவோ இல்ல வந்து ஒரு என்டிபிஎஸ் கேஸோ. சார் நான் வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண போகும்போது சார் கஞ்சா கோர்ட்டுன்னு சொல்லுவோம் சார். அதை பிராக்டிஸ் நிறைய எத்திக்கல் லாயர்ஸ் பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு ஜட்ஜி போஸ்ட் தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தா வந்து அதுக்கு ஒரு பிரின்சிபல் ஜட்ஜு, அதுக்கு கீழே 2 ஜட்ஜு, அதுக்கு கீழே 3 சப் ஜட்ஜு, ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு கடந்த ஒரு 20 வருடங்கள்ல எல்லா ஆட்சி காலத்திலையும் இந்த ஆட்சி காலத்திலையும் போதைப் பொருள் பயன்பாடு தட்டுப்பாடின்றி கிடைத்தல் இருக்கு. இன்றைக்கே இருக்கு. இன்றைக்கும் தாவேக அரசுலயும் இருக்கதான் செய்யுது. டெய்லி கேஸ் லிஸ்ட பாருங்க. இப்ப சமீபத்துல போட்ட 1 வார கேஸ், 10 நாள் கேஸ், அதெல்லாமே வருது இல்ல. திரு சாமிநாதன், அதை எப்படி மக்களை பொறுத்தவரை களத்துல பெரிய அதிருப்தி எதுவும் இல்ல சார் தாவேக அரசு மீது. ஏன்னா இன்னுமே வந்து ஒரு 2 மாதங்களை கூட அந்த அரசு முழுமையாக பூர்த்தி செய்யல. 2 மாதங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அரசு விஜய் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு மக்களுக்கு. அது வந்து கிட்டத்தட்ட இப்போதைய களச்சூழல் படி பார்த்தா இப்போதைக்கு எந்த எதிர்ப்பும் பெரிய அளவுல இல்ல. அது இடைத்தேர்தலே கூட தாவேகாவுக்கு தான் கை கொடுக்கலாம். ஆனா காலப்போக்கில் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிற பொழுதுதான் ஒரு ஆன்டி இன்கமன்சி படிப்படியாக உருவாகும். ஆனா இப்ப அதுக்குதான் செந்தில் விரும்புறாரோ, முந்தைய திமுக 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு செய்யட்டும் தாவேகா, அதுக்குதான் செந்தில் விரும்புறாரோ. நிச்சயமா அவங்க அந்த புள்ளியில தான் 82 எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்து இருந்தா 82ல எம்ஜிஆர் கவர்ச்சி போயிருக்கோம். அவசரப்பட்டது இந்திரா காந்தி அம்மா கலைச்சது. அப்புறம் அந்த ஆட்சி கடைசியில் எவ்வளவு தூரம் வந்துச்சு பாருங்க, ஜெயலலிதா வரைக்கும் வந்துச்சு. ஓகே சாமிநாதன் தொடருங்க. அதே போன்று விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தை, ஒருவேளை இந்த ஆட்சி கலைந்தா என்னை ஆட்சி செய்யவாது விட்டாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் களத்துல. நீங்க அண்மையில கூட ஒரு நன்றி தெரிவிக்கிற பொழுது ஏதோ ஒரு இடத்துல பேசினார், இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்க கூடாதான்னு. அந்த 108 சொல்கிற பொழுது இன்னும் இவ்வளவு கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்க கூடாதான்னு. அப்படின்னா என்னன்னு அது புரியல பாதி மக்களுக்கு. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்க கூடாதான்னு கேட்கிறாரு எங்க தலைவர். அப்படின்னா என்னதுன்னு சராசரி ஒரு 18 வயதை தொட்ட இளைஞர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு மிக முக்கியமா திமுகவுக்கு ஒரு சவால் சார். அது என்ன சவால்னா தாவேக அரசு மேல ஒரு ஆன்டி இன்கமன்சியை உருவாக்குறதுக்கு இவர்கள் ரொம்ப சிரமப்படணும். காரணம் என்னன்னா விஜய் அவர்களை ஃபாலோ பண்றவங்க அவரை மட்டும்தான் பின்தொடர்றாங்க. அவர்கள் மற்ற செய்திகளையோ மற்ற விவகாரங்களையோ மற்ற கட்சிகள் பேசுகிற பேசுபொருளிலேயோ கவனிக்கிற தன்மையிலே குறை இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க கலாச்சாரத்துக்கு மாற வேண்டியிருக்கு. ரீல்ஸ்ல தொடங்கி எல்லா விஷயங்களும் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பின்புதான் அது வந்து ஒரு எதிர் மனநிலையாக உருவாக்க முடியும் நான் பாக்குறேன். அதுக்கும் திமுக ஜென்ஸ் டிஎம்கே போன்ற விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. அண்ணா திமுக அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருக்காங்கன்னு. திரு விஜய்க்கான செல்வாக்கு குறையில. இன்னொன்று, திரு விஜய் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறார், பொறுப்பு எடுத்துக்கிறார். இப்போ அமைச்சரை நீக்கிடுறாரு, வேறு ஒரு அமைச்சரை போடுறார், தவறுகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னா ஆட்சி மீதான அதிருப்திங்கிறது அதிகமாக வரவே வராது. அப்படி அவரால் பார்த்து கொள்ள முடியும்னு சொன்னாங்க இல்லையா 2 பேரும். அதுக்குள்ள வர அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பொழுது ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திமுக ஆட்சி வருகின்ற பொழுது பொருளாதாரம் 0.07, கொரோனா பேரிடர் தாண்டவம் ஆடியது. ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தார். 5 கையெழுத்துக்களை இட்டார். அதில் முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயண பேருந்துகளும் உள்ளடக்கியது. ஆவின் பால் விலையில் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார். 5 ஆண்டுகளில் எங்கேயும் பால் கட்டணமோ போக்குவரத்து கட்டணத்தையோ உயர்த்தவில்லை. பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்தார். இதெல்லாம் ஸ்டாலின் செஞ்சது ஒன்று. இன்னொன்று, அந்த 2 ஆண்டுகள் கழித்து கொடுத்தார். ஆமா, பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்புறம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கணக்குகளை எடுத்து அப்ளிகேஷன் வாங்கி அதுல ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா இன்னைக்கு யார் யாருக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு பட்டியல் ஆல்ரெடி கவர்மெண்ட் இருக்குது. 1 0.07 இருந்த பொருளாதாரம் இல்லை, இன்னைக்கு 11.19. நீங்களே அது நிதி ஆயோக கூட்டத்தில் போய் ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு கொரோனா பேரிடர் தாண்டவம் ஆடல, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்க ஸ்டாலின் கிடையாது, நீங்க தான் சூப்பர்மேன் உங்களை சொல்றீங்களே. 1, நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை 2500 கூட நீங்க அப்புறமா விடுங்க. ஆனா நீங்க சொன்ன வார்த்தையில சொல்றேன், ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம். அடுத்த நிமிடம் அவர் சொன்ன வார்த்தை. நீங்க நடந்திருக்கா? இல்ல, அதுதான் செந்தில். திரு விஜய்க்கான பிரிவிலேஜே அதான். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாய் உயர்த்த வேண்டாமா? வேண்டாம். இலவச பயணம் கொடுக்க வேண்டாம். அவரால் எப்ப முடியுதோ அதை செய்யலாம். முடியாட்டாலும் கவலை இல்ல, செய்யலைனாலும் பரவாயில்லங்கிறதா திரு விஜய்க்கான பிரிவிலேஜ். அந்த பிரிவிலேஜை எதிர்க்கட்சிகள் எப்படி உடைக்க போறீங்க? இல்ல, உண்மைதான். என்னன்னா மின் கட்டணத்தை எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம்,
பேருந்து கட்டணத்தை ஏற்றலாம், விலைவாசியை உயர்த்தலாம், வேளாளர் திண்டாட்டம் பெருகலாம், ஒருவேளை சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சின்னாபின்னமாகலாம். ஆனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் என்று மக்கள் நினைக்கக்கூடும். ஏன்னா அவர்களுக்கு வேற எந்த செய்தியும் கண்ணில் படாதுன்னு அருமை இளவல் சாமிநாதன் சொன்னார் இல்லையா, அதுதான் உண்மை. விஜயை தான் ஃபாலோ பண்றாங்க. அதான் விஜய் தான் ஃபாலோ பண்றாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, விஜய் தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வீட்டுல மின் கட்டணம் உயர்ந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் மக்களுக்கு போய் சேராதா? அப்படி அந்த துணியில இல்ல அப்படிலாம் கிடையாது சார். நீங்க அப்படி கிடையாது. நானும் அவரை விஜயை ஃபாலோ பண்றவங்க விஜய் என்ன சொல்றாரோ அது சரி. அவங்க வீட்டுல விஜய் தவறு செய்யறாரா இல்லையா, விஜய் சரியா இருக்காரா இல்லையா, அப்படி மட்டும் பாப்பாங்க. அப்படி மட்டும் பாப்பாங்க. அப்படி பார்த்து இப்ப அவங்க வீட்டுல மின் கட்டணம் உயர்ந்துருச்சு. யார் காரணம் தெரியுமா? திமுக தான். அப்படிதான் விமர்சனம். அப்படிதான் விமர்சனம். சரி, எல்லாத்துக்கும் இப்ப யார் தான் காரணம்? மோடி சொல்றாருல, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நேரு தான். அந்த மாதிரி இங்க எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லிட்டா இதை வந்து 5வது வருஷமும் அவர் சொல்லுவாரு. அப்பொழுதும் ஒரே வார்த்தை, அப்பொழுதும் மக்கள் இதை நம்பினார்கள் என்றால் மீண்டும் விஜய் வரலாம். அல்லது மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னா விஜய் தோத்துருவாரு. மக்கள் தெளிவாயிட்டாங்களா அல்லது மீண்டும் இவரை நம்ப போகிறார்களா என்பதை அப்பதான் நமக்கு கண்டுபிடிக்கும். திரு நந்தகுமார், தேர்தலுக்கு முன்பு திரு விஜய்க்கு கிடைச்ச பிரிவிலேஜ் அட்வான்டேஜ் தொடர்ந்து கிடைக்குமா? அது இல்லைங்க. எந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய நடைமுறையை வச்சு, அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வச்சு தான் நம்பிக்கை அதிகமாகிறதும் குறையிறதும். இப்போ இந்த ஆட்சி அமைச்சரவை ஆக்குனதுலேருந்து விரிவாக்கம் பண்ணினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிக்காரங்க வந்து ஒரு கூட்டணி கணக்கு, ஒரு யதார்த்தமான அரசியலை புரிஞ்சிக்காமல் ஒரு கனவு கற்பனையில் கணக்கு போட்டுட்ருக்காங்க. அதாவது ஒரு சேயிங்கே இருக்கும், சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி ஒரு பெரிய சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு அசம்பிளியை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 14 கோடி பேர் வந்து லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து குமுலேட்டிவாக அன்றைக்கி விஜயனுடைய ஸ்பீச்சை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி மக்களுக்கு புரியல, மக்களுக்கு தெரிஞ்சுக்கல, மக்கள் வந்து மயக்கத்திலே இருக்கிறாங்க, சினிமா போதையிலே இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து இன்னும் நம்ம வந்து மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கமா? அப்போ இது விஜய் அவர்கள் மேலே அந்த அளவுக்கு ப்ரிவிலேஜில் நம்பிக்கைங்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், இது வரைக்கும் ஆண்டவங்க மேலே அந்த அளவுக்கு அவநம்பிக்கை. அந்த ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது இல்லையா? விஜய் அவர்கள் மேலே பிரதானமான நம்பிக்கை இருந்தாலும் இந்த அளவுக்கு 35% 2 வருஷம் 4 மாசத்துல கிடைக்குதுன்னா அதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் மேல இருந்த அதீதமான அவநம்பிக்கை. எதிர்கட்சிகள் விமர்சனத்துல அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற விமர்சனத்தை கடந்து ஆதரவு கொடுத்த கட்சிகள் விமர்சிக்கிறாங்களே. மேகதாது விவகாரம் பீக்ல இருக்கு. கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட நாராயணாவை ஏன் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிச்சிங்கன்னு கூட்டணி கட்சிகள் தான் கேட்கிறாங்க. திரு நிர்மல்குமார் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் இல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர்ன்றார். தமிழ்நாட்டை சேர்ந்தவரை ஏன் நியமிக்கலங்கிறதான கேள்வி. இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா தாவேகா அரசு? இது நம்ம ரொம்ப எல்லாத்துக்கும் புரிய வைக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் தமிழ்நாடு டு டெல்லி என்னன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு லைசனிங் அண்ட் கொலாபரேட்டிவ் பொசிஷன். இது அப்போ இன்னைக்கு இந்த வெங்கட நாராயணா யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அது மட்டும் இல்ல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அது மட்டும் இல்ல கம்பெனி செக்ரட்டரிஷிப், அது மட்டும் இல்ல 25 வருஷம் 20 வருஷம் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. பிரஸ்டீஜ் குரூப்ங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரக்கூடிய 7 வருஷம் சிஇஓ இருந்திருக்காரு. அப்ப இந்த பொசிஷனுக்கு உண்டான ஸ்கில் என்னன்னா, நெட்வொர்க்கிங் ஸ்கில், பீப்புள் மேனேஜ்மெண்ட், நெகோசியேஷன் ஸ்கில். இப்ப இதுக்கு முன்னாடி ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் வந்து கடந்த 5 வருஷத்துல இருந்தார். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது செய்யல. அப்போ இந்த பொசிஷனுக்கு இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த ஏகேஎஸ் விஜயனை விட, அதுக்கு முன்னாடி இருந்த தலவாய் சுந்தரத்தை விட இன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கக்கூடிய வெங்கட் நாராயணன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த கூட்டணி கட்சிகள் தான் விமர்சிக்கிறாங்க. அவங்க விமர்சிச்சிட்டு போறாங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு நல்ல ஏபிள் நெகோஷியேட்டர் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்பட பேசுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட